ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சீஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முட்டைலாம் ஆட் பண்ணி பண்ணுறனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கணும். இது கூடவே தேவையான அளவு பட்டர், நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸு இந்த சீஸ் தான். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸை துருவி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இரும்பு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறமா தோசை ஊற்றுங்க. ஏன்னா நம்ம இரும்பு தோசைக்கல்லில் தோசை சுடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ எப்பவும் போல் ஓரளவு நைஸாக தோசையை ஊற்றிக்கணும். அது மேலே எடுத்து வச்சுருந்த பட்டரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கணும். இது கூடவே தேவையான அளவு மிளகாய்த்தூள், பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, நீங்கள் புதினா கொத்தமல்லி இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை இது மாதிரி உடச்சி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி முட்டை எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற மொசரல்லா சீஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீஸை இந்த மாதிரி தோசைக்கு மேலே ஃபுல்லாக தூவி விட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம தோசையை வேக விடணும். சிம்லேயே வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஹாஃபாக மடித்து லோ ஃப்ளேமில் திரும்ப 1 டைம் விட்டுருங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.